வெல்கம் டு மை சேனல் கேகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பிரேமில் தேடி உள்ளே போயிருந்தேன். உள்ளே போகிறப்ப என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த படம் திடீர்னு ஒரு கிரிஞ்சு மெட்டீரியலாக மாறிடுச்சு. சரி, இதையா நம்ம ஒரு ரோஸ்ட்டாக போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேவலமான படத்தை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக, கேவலம் இல்லை, நமக்கு அப்புறத்தை ரோஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சரி வாங்க கைஸ், நம்ம ரோஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கேகே ஃபார் அவர் எஃபர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் நான் உங்களுக்கு முட்டு கொடுப்பேன் குழி டீம். வாங்க நம்ம போகலாம். ஓபன் பண்ணா ஒருத்தர் டயல் டீமை பற்றி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒருத்தர் உள்ள போனாரு. அவர் எங்க இவர்கிட்ட கேட்டா அவர்லாம் என்ன செத்துருப்பான்னு இவர் சொல்றாரு. ஆமா, ஐயோ பைத்தியமாயா நீ, அவர் இறந்து போயிருப்பாருன்ற அதே வேலைதான் ஒன்னையும் வச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்ச தயால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லயே தலையில துண்டை போட்டு தான் தொடரும். அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்றதுனால அவனை யார் தடையா இருந்தாலும் கொண்டுருவான்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. சொல்லிட்டு வெளில போனவர் பாத்தீங்கன்னா டயால்கிட்ட ஒருத்தன் இப்படி இருக்குன்னு சொல்லிடுறான். டயால் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தால கடத்தி கொண்டு வந்துருப்பான். அதுக்கு டயால் கழுத்தை பூச்சி தூக்கிறாரு. கழுத்தை பூச்சி தூக்குனாலும் செத்துருப்பான், சட்டையை பூச்சிட்டா இவனையும் செயின்ல போட்டு கொண்டு வர்றான். அந்த நேரத்துல நீ கழுத்தை பூச்சி தூக்கி இருந்தாலாவது வந்திருப்பான்டா. யாரையா நீங்கலாம்? அந்த ஒத்தக்குள்ளியே கண்டுபிடிச்சி தர, உனக்கு 2 கோடி தர அப்படிங்கிறாரு. அங்க போடுறாங்க கூலி பாபா. ஒரு மேன்ஷனுக்குள்ள பசங்கள்லாம் என்ட்ரு ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அது யார் மேன்ஷன்னா தேவா ஒரு பிரில்லியன்ட் அந்த அறிவாளின்ற மாதிரி நம்மள்ட்டையும் அவங்கள்ட்டையும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணா கறி வெட்டிட்டு இருக்காரு. ஒரு பிரில்லியண்டான ஆளையும் கறி வெட்டி நான் இப்பதான் பாக்குறேன். பிரில்லியண்டான ஆளு கறி வெட்டி பாக்குறேன்னா படத்துல சொல்றேன். அப்படியே ஸ்கிரீன் தந்துருவாரு. இன்னைக்கு மேன்ஷன் டே, யாரெல்லாம் பேட்டரிங்ஸ் வச்சிருக்கீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. இது ஒரு பிரில்லியன்ட்டுங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரில்லியன்ட்டுக்கே தெரியாம இவங்க எல்லாருமே பிரில்லியண்டா இருந்திருக்காங்க. சூப்பர். தேவா மாட்டினீங்கன்னா அந்த அண்டால அவருக்கு மட்டும் ஒரே ஒரு பெரிய டம்ளர் எடுத்து அண்டாவை தள்ளி விட்டுட்டு பேசிட்டு இருப்பாரு. மது உடனே கொள்ளும், அப்படி கொள்ளும், இப்படி கொள்ளும். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துட்டாருங்கவும் கண்ணுல ஒரு சொட்டு கூட தண்ணி வராம ஃபீல் பண்ணிட்டு போறாரு. அது பவுடரு, பெப்பர் ஸ்ப்ரே கிடையாது. எல்லாரையும் அச்சு போட்டது மட்டும் இல்லாம ஒருத்த மூலியமா டயால்கிட்ட போயிட்டு எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும் வான்ற. அதாவது நம்ம ஹீரோவோட இறந்து போன ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த மிருகங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சேர் உருவாக்கியிருப்பாரு. சைமன் டீம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கொன்ன பணத்தெல்லாம் எரிக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடமே கடலே, அந்த இடத்துல கூட யூஸ் பண்ண தெரியாது. அவெல்லாம் யார் அறிவாளி? யார் அவரு? நம்ம டீம்ல ரிஷின்னு ஒருத்தன் போலீஸ்ட்ட பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்ல போற டயா என்ன பண்றாரு, மோனிகா சாங்குக்கு போயிட்டு அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காராங்க கைஸ். இதெல்லாம் ஒரு கதை. யாரா அவன் மோனிகா சாங்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் கொலை பண்ண வேண்டிய இடத்துலன்னு டென்ஷன் ஆகி சைமனே வந்துட்டு இருக்காரு. சைமன் வந்து பாத்தீங்கன்னா டயால் கொண்டதை பதிய சொல்லுவான். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரிஷியை கொள்றதுக்கு பதிலா டயாலை கொண்டு இருப்பான். ஏன் அப்படின்னா டயால் ஒரு போலீஸாங்க. யார் நீ போலீஸா இருந்துட்டு ஒருத்தனை தூக்குல போட்டு கொலை பண்ற, ஒருத்தனை கார்லயே வச்சு முடிச்சு விடுற? என் போலீஸ் எனக்கே இப்பதான் தெரியுது. ஆனா இவனுக்கு நான் இவ்வளவு நாள் சாப்பாடு போட்டு புதைச்சி எழுந்து வராரா? இது பேய் படமா, ஆக்ஷன் படமா, காமெடி படமா? சீக்கிரம் சொல்லுங்க லோக்கி மாமா. லோக்கி மாமா, ரஜினி வந்துட்டு அவன் ஃப்ரெண்டை யாரு கொன்னாரு அப்படின்னு பார்க்கதான் மெயினா வந்திருப்பாரு. பட் பணத்தை எரிக்கிறது புதைக்கிறதுன்னு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. யார் ப்ரோ? அந்த ஃப்ரெண்டை அடிச்சு கொண்டதே டயால் தான். டயாலை காப்பாற்றி ஊற்றி ஒரு ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு பைத்தியம். அவர் ஃப்ரெண்டு இறந்தது மட்டும் இல்லாம அப்படி இப்படி எதையும் அமைக்கி ஒரே செகண்ட்ல போய் அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டி அவரோட பொண்ணையும் நம்ப வச்சு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை டயால்ட்ட விட்டுட்டு ஒரு பார்ட்டியில உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நியாயம் இது? இல்ல என்ஜாய் பண்ணிட்டு வந்து கத்துறாரு முச்சிடலாமான்னு இன்டர்வல் வேற. சைமன் பையனை தயால் கொல்ல சொல்லுவான். ரஜினி முடியாதுன்னு அவன் கட்டாயம் படுத்துவான். அவன் கொல்லாம தப்பிக்க விட்டுருவான். காசு சேர்த்து வச்சு ட்ரைபாட் வாங்க தேவையில்ல, வீட்டில் இரும்பு கம்பி இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வீடியோ எடுத்து சம்பாதிக்கலாம். டயல் அடிச்சு விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டோட பொண்ணு கிளம்பிடுவாங்க. அவரோட மைண்ட் வாய்ஸ் டயல் நாடி இது. டயல் கேங்ல இருந்து அந்த ஒரு பொண்ணு சைமன் பையன் அடிச்சு போட்டுட்டு ஓடிடுது. உண்மை என்னன்னா தயால் தான் அவன் பையனை கொண்டு இருப்பான். அந்த பொண்ணு அடிச்சு தான் போட்டிருக்கான். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா களி சென்று வரும். பையனை கொண்டதுனாலேயே அந்த பொண்ணு குடும்பமாக பார்த்தீங்கன்னா சைமனை கொண்டுட்டு கடலில் தூக்கி. இப்போ பணத்தை கடலில் போடுறீங்க, அதை நீங்கள் முன்னாடியே பணத்தை கடலில் போட்டிருந்தீங்க அப்படின்னா சத்யராஜ் இதுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டார். ரஜினியே இங்கே வந்திருக்க மாட்டார். ரஜினி கழுத்துக்கிட்ட கட்டி வச்சுட்டு அப்புறம் தான் ரஜினி எவ்வளோ பெரிய அழகாக தெரியுது. ஆனால் கட்டி வைக்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியல. ஃப்ளாஷ்பேக்கோட அது எண்டுன்னு போட்டு பார்த்து முடிச்சிடுறாங்க. நம்ம ரோஸ்டே முடிச்சிடலாம். பாய் கைஸ். 100 பாஷா 150 பாஷாலாம் ஒன்றும் கிடையாது. தலைவர் படத்தில் கேமியோ பண்ணியிருக்காப்ல.
பட் ஆனால் லோக்கி மாமா, நீங்கள் 10ல் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ரஜினி நடிக்க வச்சிருக்காங்க, இந்த படத்தில் யாரையுமே நடிக்க வச்சிருக்காங்க, 10ஐயே நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு வேற கதையை வச்சிருக்கலாம். ஒய்